தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக அமமுக இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தற்போது பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அங்கு வந்திருக்கிறார். தற்போது பாஜக அமமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தம் கையெழுத்தாகி வரக்கூடிய நிலையில் தற்போது பாஜக அமமுக இடையிலான தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது அமமுகவுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாஜக கூட்டணியில? அமமுக பாஜக இடையே பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்போது ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. 2 தொகுதிகள் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிமுக இல்லாமல் பாஜக இந்த தேர்தலில் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி களம் காண்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பதை விரைவில், அதாவது பாஜகவுடைய தலைமை விரைவில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பாஜக அமமுக இடையிலான கூட்டணியில் தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதே நிலையில் அது எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்றும் தேசிய தலைமை அது தொடர்பான தகவல்களை வெளியிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமமுகவுக்கு தற்போது 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்ற தகவல் விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கான அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்னமும் ஒரு இழுபறியான சூழல் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது பாஜக. அதே நேரத்தில் புதிய நீதி கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுபாஷ், தற்போது கூடுதலான எண்ணிக்கையில தொகுதிகள் என்பது கேட்கப்பட்டது டிடிவி தினகரன் தரப்புல. ஆனா 2 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்களா? பல மிக முக்கியமான ஒரு முடிவாக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக சார்பாக 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் 2 தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் களத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்பமாக பரபரப்பாக நாள் அமைந்திருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளிலும் இன்றைய தினத்தில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகி அவர்களுக்கான தொகுதிகள் வேட்பாளர் அறிவிப்பு என்று இருக்கும் பொழுது பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த அறிவிப்பு தற்போது ஒப்பந்தமாக கையெழுத்தாகி அது வெளிப்படையாக கையெழுத்து ஒப்பந்தங்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி முடிந்திருக்கிறது. பாஜக அமமுக இடையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அமமுகவுக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது பாஜக. அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு 1 தொகுதியாக வேலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்ததாக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு உடன்பாடு என்பது தொடர்ந்து எட்டப்பட்டு வருகிறது. அந்த வகையில்
பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் ஒரு இழுபறியான சூழல் நீடித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பாஜக பாமக இடையிலான அந்த கூட்டணி உடன்பாடு மற்றும் தொகுதி உடன்பாடு என்பது ஏற்பட்ட நிலையில் அடுத்ததாக இன்று காலை பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதியாக வேலூர் மக்களவை தொகுதி வழங்கி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. இந்த நிலையில் தற்போது அமமுக இடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. 2 தொகுதிகள் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பாஜக கூட்டணியில் தொடர்ந்து அடுத்தடுத்து தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வரக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு கூட்டணி இறுதி நேரத்தில் உறுதி செய்யப்பட்ட பாமக பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. இந்நிலையில் தற்போது அமமுகவுக்கு 2 தொகுதிகளை பாஜக ஒதுக்கி இருக்கிறது.